தேவனாகிய கர்த்தரிடத்துல அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு கீழ்ப்படிந்தவர் இந்த மோசே. இந்த 34ஆம் அதிகாரம் ஆரம்பத்துல நீங்க பாருங்களேன், முதல் வசனம் முதல் பகுதி என்ன சொல்லுகிறது? கர்த்தர் மோசேயை நோக்கி, மோசேட்ட ஆண்டவர் பேசினார். என்னென்ன காரியங்கள்லாம் பேசினார் பாருங்க. முதல் வசனத்தினுடைய 2வது பகுதி, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள், நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். ஒரு கமாண்ட்மெண்ட் கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள் அப்படி சொல்றார், ரெடி பண்ணிக்கோ அப்படி சொல்றாரு. அப்படியானால் முன்ன உடைச்சு போட்ட கற்பலகை அதுல யார் எழுதினான்னு பார்த்தோம், நம்ம தேவன் எழுதினார்ல அதுல. அப்ப அதற்கு ஒத்ததான அப்படின்னு சொன்னா ஆல்மோஸ்ட் அவனுக்கு தெரியணும்ல என்ன சைஸ் என்ன டைமென்ஷன்ல அந்த கற்பலகை காணப்படுது, ஒரு ஐடியா வேணும். கர்த்தர் கரெக்டா சென்டிமீட்டர் இன்ச் அளவுக்கு கரெக்டா அப்படி கேட்கிறவர் அல்ல. ஆனால் பாத்தீங்கன்னா மறக்க கூடாது கர்த்தருடைய வாதி எவ்வளவு முக்கியமானது. அங்க போய் பாத்தீங்கன்னா அவன் என்ன பண்றான், இரவும் பகலும் உபவாசம் இருந்து கர்த்தர் சொன்ன வார்த்தைகளின் படியே ஏறி போய் என்ன பண்ணா அதை பெற்றுக்கொண்டு வருகிறான். கோபத்துல அதை அவன் உடைத்து போட்டான். ஆனாலும் கூட என்ன மறக்க கூடாது, அந்த குறித்த காரியங்களை வார்த்தைகளை என்ன பண்ணக்கூடாது, மறக்க கூடாது. அப்ப அதற்கு ஒத்ததான கற்பனைகளை நீர் ஃபர்ஸ்ட் கமாண்ட், 2 கற்பனை இழைத்து கொண்டு வா, உடைத்த முந்தின பலகைகள் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன்னு சொல்றாரு. அப்புறம் ஆக்சுவலா அவனதான் எழுத வச்சாரு, எல்லாம் ஒண்ணுதான். சரி, 2வது வசனம், விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியிலே காலமே என் சமூகத்தில் வந்து நில். 2வது கமாண்ட் என்ன அப்படின்னா, விடியற் காலத்துல நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில ஏறி மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். இது 2வது கமாண்ட். இது பாருங்க கொஞ்சம், இது பாத்தீங்கன்னா ஒரு காலம் நேரம் சம்பந்தப்பட்டதான ஒரு காரியம். ஸ்பெசிபிக்கா அந்த டேல ஒரு குறிப்பிட்ட நேரத்தை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. அப்ப இவன் கால்குலேட் பண்ணாங்க, மேல போய் காலமே நிக்கணும்னா எப்ப ரெடி ஆகணும், போகணும் இல்லையா, இதெல்லாம் பார்க்கணும். ஏன் அப்படி சொன்னா, ஆண்டவரே வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, கல்லு குத்திருச்சு முள்ளு குத்திருச்சு ஒண்ணுமே சொல்ல முடியாதுல்ல அவர்கிட்ட. அப்ப ரெடி ஆகணும். மூன்றாவது என்ன கமாண்ட், 3வது வசனம் பாருங்க, உன்னோட ஒருவனும் அங்கே வரக்கூடாது. கொஞ்சம் கம்பெனிக்கு யாரையாவது கூப்பிட்டு போலாம்னா நோ, மலையிலெங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது. இப்ப நீங்க யோசித்து பாருங்களேன், ஏதாவது ஒரு இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு காரியம் நடக்கிறது அப்படின்னு சொன்னா நம்ம பிள்ளைங்களே எங்கேயாவது ஒளிஞ்சு பார்க்க இஷ்டப்படுவாங்கல்ல. அப்ப அத்தனை லட்சமான ஜனங்க மோசே பாத்தீங்கன்னா உடைச்சு போட்டான், திரும்ப அவரை ஆண்டவர் கூப்பிடுறாரு அப்படின்னு சொன்னா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் தெரியும். இந்த ஜனங்களை கட்டுப்படுத்தி கீழே வைக்க முடியுமா, மலையில கூட ஏறக்கூடாது அப்படின்னு சொன்னா. அப்ப இதற்கெல்லாம் எவ்வளவு காரியங்களை மோசே சொல்ல வேண்டும், போதிக்க வேண்டும், அதனுடைய முக்கியத்துவத்தை. ஏன்னா இவனே முக்கியத்துவம் அறியாத மனுஷனாய் காணப்பட்ட நாட்கள் உண்டு. இப்ப ஆண்டவர் எப்படிப்பட்ட முக்கியத்துவத்தை குறித்து நீங்க சாகாது இருக்கும்படினா நீங்க ஆண்டவர் சொன்னபடி செய்யணும் அப்படின்றதெல்லாம் சொல்லணும் இல்லையா. அப்ப உன்னுடைய ஒருவனும் வரக்கூடாது, மலையிலெங்கும் ஒருவனும் காணப்படக்கூடாது, இந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு மேயவும் கூடாது. மனுஷனாவது சொன்னா அவனே கேட்கறது கிடையாது, அவனே கேட்க மாட்டான். ஆடு மாடுகள்னா அப்ப எவ்வளவு பெரிய வேலை கீழே இருந்தவங்களுக்கு எல்லாம் இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, மேல போன மோசே தான் பெரிய வேலை செய்ததாக நம்ம பார்க்கிறோம். அது அவனுடைய ஊழியம். அடுத்து கீழே காணப்பட்டவர்கள், தலைவர்கள், அவர்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஊழியம் கொடுக்கப்பட்டது. என்னன்னு கண்ட்ரோல் பண்ணணும். இல்லைன்னா பெரிய சங்காரம் பாத்தீங்கன்னா அந்த சபை இஸ்ரவேல் சபையார் மத்தியில நடக்கும் இல்லையா. ஆனா நடந்ததாக நம்ம பார்க்கல. சரி, ஓகே. அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவன் அரேஞ்ச் பண்ணணும். 4வது, அப்போது மோசே முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 பலகைகளை இழைத்து அப்படியே செஞ்சான். அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தன்னை கட்டளையிட்டபடி அவ்விரண்டு கற்பலைகளையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையின் மேல் ஏறினான். அப்படியே சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா அப்படியே கீழ்ப்படிந்து என்ன பண்ணான், இந்த காரியத்தை அவன் செய்தான். என்ன பார்த்தோம், ஆண்டவரை அறிகிறது முக்கியம். ஆண்டவர் தான் நம்மளை மன்னிக்கிற, ரட்சிக்கிற, மீட்கிற தெய்வம் என்று சொல்லி மன்னிப்பை பெற அவரிடத்துல வருகிறது முக்கியம். அவரை அன்பு செலுத்துகிறது முக்கியம். அன்பு செலுத்துகிறதை எப்படிதான் நீங்க நிரூபிப்பீங்க? உங்களுக்கே அப்பதான் நிரூபித்துக் கொள்ள முடியும். எப்படி அப்படின்னு சொன்னா, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறதன் மூலமாக தான் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், கர்த்தரிடத்துல நான் அன்பு செலுத்துகிறேன் என்று சொல்லி. இத்தனை காரியங்களும் பாத்தீங்கன்னா அப்படியே மோசே செய்ததை நீங்க பாப்பீங்க. 5வது வசனம், கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை அவர் கூறினார்.
அப்ப சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு காரியங்கள் அந்த இடத்துல நடந்திருக்கு. அது 33ஆம் அதிகாரத்துல அது ஸ்டார்ட் ஆயிடும். அவனுடைய விருப்பம், வேண்டுதல், கர்த்தர்ட்ட பேசின காரியங்கள். அதற்கு பின்பு பாத்தீங்கன்னா கர்த்தர் அவனுக்கு 34ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறதான இதுக்கெல்லாம் நீ கீழ்ப்படியணும் அப்படி சொல்லுகிறதான லிஸ்ட் கொடுக்குறாரு. அந்த லிஸ்ட் படியெல்லாம் அவன் செய்த போது ஆண்டவர் பாத்தீங்கன்னா அவர் சொன்னபடியே என்ன பண்றாராம், ஒரு மேகத்தில் இறங்கி, என்ன இறங்கி இது God descends அப்படின்னு இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னா கீழே இறங்கினார்னு அர்த்தம். பரலோகத்தின் தெய்வம் மேகத்துல கீழே இறங்குறாரு, இறங்கி அவனிடத்துல பேசினாரு அப்படின்னு சொல்லி அர்த்தம். என்னன்னா அவர் அறியதானே கேட்கிறான். அறியறதுனா என்ன அர்த்தம்? அறியறதுனா ஆக்சுவலா அந்த இடத்துல பாக்குறது இல்லையா? இன்னும் வேற இதுல எடுத்தீங்கன்னா இன்னும் நான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த இடத்துல முக்கியமா அவரை பார்க்க அவன் விரும்பினான். போட்டோலயே பார்த்துட்டு, லெட்டர்லயே பார்த்துட்டு இருந்தா அன்னைக்கு என்ன சொல்லுவாங்க, ஒரு போட்டோ அனுப்புறீங்களா, லெட்டர் கூட வச்சு அனுப்புறீங்களா அப்படி கேட்பாங்க இல்லையா? இப்ப இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பெண் பாக்குறது, மாப்பிள்ளை பாக்குறது என்ன பண்ணுவாங்க, வாட்ஸ்அப்ல இதுலயே ஒரு போட்டோ அனுப்புறாங்கல்ல. அதுக்கப்புறம் போட்டோல பார்த்தா போதுமா, நேரா பார்த்தாதான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் பாக்குறோம்ல. எதுக்கு? இன்னும் அறியணும், இன்னும் பெட்டரா தெரியணும் எனக்கு, அப்படித்தானே? அப்ப பாத்தீங்கன்னா இந்த மோசே அவ்வளவாய் ஆண்டவரிடத்துல அந்யோன்யமாய் காணப்பட்டதான ஒரு மனுஷன் தான். ஆனாலும் கூட இன்னைக்கு என்ன அவனுக்கு விருப்பம் அப்படின்னு சொன்னா, நான் பார்க்கணும் ஆண்டவரே, இன்னும் அதிகமா அறியணும் ஆண்டவரே அப்படின்னு சொன்ன ஆண்டவர் பாத்தீங்கன்னா இந்த 5ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். ஹல்லேலூயா. இரக்கத்தை காக்கும் கர்த்தராகிய தேவன் இயேசு. ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் இதெல்லாம் சொல்லிட்டு அவருடைய பேரை நான் சொல்லாம என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது அல்லவா? அப்ப அந்த இரக்கத்தை காக்கும் மெய்யான தேவன் கர்த்தராகிய இயேசு. ஹல்லேலூயா.